வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் வரக்கூடிய புதிய அறிவிப்பு எப்போ வெளியிட போகிறாங்க, புதிய காலி பணியிடங்களுடைய அறிவிப்பு எப்போ வெளியிட போகிறாங்க, அதை பற்றியும் நடந்து முடிந்த தேர்வர்களுக்கு உண்டான பணி நியமன ஆணைகள் எப்பொழுது வெளியிடுறாங்க, இதை பற்றியும் இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு கிளியராக சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும் மக்களே. ஸோ தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் கடந்த 2025 டிஎன்எஸ்டிசியில் டிசிசி நியமனத்தை கொண்டு வந்தாங்க. ஸோ 2025 கரெக்டாக 3274 பேருக்கு டிசிசி நியமனங்களை நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்றத தெளிவாக கொண்டு வந்து டிரைவர் கம் கண்டக்டரை எடுக்க தேர்வுகள் வச்சு அது ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணி செய்முறை தேர்வு எல்லாமே முடிச்சுட்டு டிசம்பர் வரைக்கும் அந்த செய்முறை தேர்வுகள் எல்லாமே நடந்ததுங்க. ஸோ அவங்களில் செலக்ட் ஆன பீப்புள்ஸுக்கு எப்போ பார்த்தீங்க அப்படின்னா பணி நியமன ஆணைகள் வழங்குறாங்க, அதுதான் இப்போ ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஒவ்வொரு டிரைவர் சொந்தங்களுமே பார்த்தீங்கன்னா பணிக்கு செல்லாமல் எனக்கு டிஎன்எஸ்டிசியில் வேலை கிடைக்குமா டெய்லியுமே பார்த்தீங்கன்னா வெப்சைட்டை பார்த்துட்ருக்காங்க, போஸ்ட் ஆஃபீஸ்லேயே உட்காண்ட்ருக்காங்க. இந்த மாதிரியான செய்திகள் எல்லாமே நீங்கள் அங்கங்கே கேட்டிருப்பீங்க. ஸோ டிரைவர் சொந்தங்களே கவலையப்பட வேண்டாம், உங்களுக்கான ஒரு மிகப்பெரிய அப்டேட்டு வந்துருச்சு. வரக்கூடிய பொங்கலுக்கு பிறகு ஸோ இந்த 19ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதிக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்ரு வீடு தேடி வரும். அதாவது பொங்கல் முடிந்த அடுத்த வாரத்திலேயே உங்களுக்கு ப்ராசஸ் எல்லாமே பண்ண போகிறதா சில தகவல்கள் வந்திருக்கு. அதுவும் குடியரசு தினத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரு வீட்டுக்கே வந்துடும். அதனால் கவலையை விடுங்க. ஸோ குடியரசு தினம் முடிஞ்ச உடனே பஸ்ஸில் ஏறத்துக்கு ரெடி ஆகிக்கோங்க மக்களே. ஸோ உங்கள் அருகாமையில் இருக்கிற மெடிக்கல் சர்டிஃபிகேட் ஜிஹெச்சில் சென்று மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் எல்லாமே எடுத்து உங்களை நீங்களே தயார்படுத்தி வைத்து கொள்ளுங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. ஸோ அதில் ஏதாவது உங்களுக்கு இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நிராகரிக்கப்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டு, டாலரன்ஸ் சர்டிஃபிகேட்டு, ஸோ எல்லா வகையான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நீங்கள் வாங்கி ரெடியாக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் ஏதாவது எக்ஸ்பீரி ஆயிடுச்சு அப்படின்னாலும் மீண்டும் கூட ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட்டை எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் எல்லாருக்குமே 1 ஆண்டு காலம் 2 ஆண்டு காலம் தான் இருக்கும். ஸோ அப்படி எல்லோரும் எக்ஸ்பீரி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட் வேலை செல்லத்தக்கதல்ல. அதனால் அருகாமையில் இருக்கிற தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்துக்கு சென்று ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட்டை எடுத்து வைத்து கொள்ளுங்கள். நண்பர்களே, தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் இந்த 2026 புதிய அறிவிப்புகள் வர இருக்குங்க. ஸோ டிரைவர் கண்டக்டர் தனித்தனியாக எடுக்க போகிறாங்க. இதற்கான அப்டேட்கள் அனைத்துமே இன்னும் ஒரு சில தினங்களில் அப்டேட் பண்ணிவிடுவாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாங்க. போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் தனியாகவும் கண்டக்டர் தனியாகவும் எடுக்க போகிறதா ஒரு சில அறிவிப்புகள் இருக்குது. 2026 இந்த மாதிரி அறிவிப்புகள் மட்டும்தாங்க நம்மக்கிட்ட இருக்குது. பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் டிரைவர் கண்டக்டர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸை எளிமையாக பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் கண்டக்டர் லைசன்ஸும் ஆர்டிஓ அலுவலகத்தில் தான் கொடுக்குறாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தை அணுகி முதலுதவி சான்றிதழை பெற்று அதை காண்பித்த பிறகு தான் கண்டக்டர் லைசன்ஸு கிடைக்குங்க. இந்த மாதிரி தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் பெறுது அப்படின்னா நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த செய்திகள் அனைத்துமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடைய நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.